ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்படி சாரி கட்டி ஆடணும் அப்படின்ற மாதிரி தப்பாக வந்து பேசுகிறதுனால நம்ம ராஜிக்கு வந்து கோவம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு பிளானில் வந்து எல்லாத்தையும் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்து கிளம்புறக்கு வந்து ரெடி ஆகிறாங்க. உடனே அவங்க 3 ஜட்ஜஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா ராஜி மேலே வந்து ரொம்ப வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி ஆசைப்படும் போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜி வந்து தப்பிக்காக முயற்சி பண்ணுறதுக்காக ஓடுறாங்க. ஓடும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிடிச்சி வந்து ரூம்குள்ளே வந்து தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு சரின்ட்டு பார்த்திங்கன்னா உன்னை எப்படி நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க 3 பேரும் வந்து சொல்கிறாங்க. ரவுடி பசங்க சொன்னோன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஜட்ஜஸ் சொல்லவே கூடாது, ஏன்னா அவங்க வந்து பண்ணுற கேரக்டர் தப்பு அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வந்து நம்ம ராஜுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கார் விடாமல். என்னாச்சுன்னே தெரியல, போனே எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம கதிர் வந்து போயிடுறாரு. போயிட்டு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து ரூம்குள்ளே போய் பார்க்குறாரு. அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ராஜு வந்து கதற சவுண்டு கேட்டுச்சு. கதவை வந்து திறக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கதிரால் வந்து கதவும் திறக்க முடியல. என்னை காப்பாற்று கதிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ சொல்கிற பிரச்சனை கேட்காம வந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜு வந்து கத்துறாங்க. கத்துனோன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து கதவை உடச்சி நம்ம கதிர் வந்து உள்ளக்க போயிடுறாரு. உள்ளக்க போயிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து அடித்து தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ராஜு கையை வந்து இப்படி கையை காமிக்கிறாங்க. உடனே நம்ம ராஜு வந்து கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சோன்னா 2 பேரும் வந்து காரில் வந்து போகிறாங்க. ஸோ அப்படி காரில் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ராஜு வந்து கேட்குறாங்க, ஏன்டா அவளை கல்யாணம் பண்ண அப்படின்னு நினச்சிட்டு தான் நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிர் சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கு வந்து ரொம்ப புரிதல், ரொம்ப ஒரு சந்தோஷம் வந்து ஏற்படுது 2 பேத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்பாட்ட சொல்ல போகிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனை நடக்குன்னு தெரியல. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ ஓகே பை டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சொல்லுறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே பை பாய்.